எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள், உன் வல்லமையை தரித்துக் கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள். விருத்த சேதனம் இல்லாதவளும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அசுத்தன் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்தில் வருவது இல்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எதை விட்டு எழும்பணுமா? தூசி உதறிவிட்டு எழும்ப வேண்டும். எருசலேமே வீற்றிரு, எருசலேமில் வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட்டு. இருந்தவனமாய் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவாகிய தேவனே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்துக்காக முடிக்கிறோம். வேளையில் ஆவியானவரே, கொஞ்ச நேரம் தான் பாடி துதித்து கொஞ்சம் ஆரம்பித்தோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமாக இருந்து அதை சுகந்த வாசனையாக ஏற்றி இப்பொழுது கொஞ்ச நேரம் தான் ஆண்டவரே இந்த பாதத்தில் வந்திருக்கிற அடியார்களாகிய நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம். எதற்கு என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். நீங்க வந்து பேசணும். ஒரு மனிதனுடைய குரல் கேட்கவே கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய குரல் கேட்க வேண்டும். மகிமையின் ஆவியானவருடைய வல்லமை நிறைந்த தூய ஆவியானவருடைய மெல்லிய குரல் கேட்க வேண்டும். வண்ணாந்தரத்தை காதேஷ் வண்ணாந்தரத்தை அதிர பண்ணின அந்த வல்லமை நிறைந்த சக்தி வாய்ந்த சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். பெண் மாக்களை ஈணும்படி செய்த அந்த மகிமை நிறைந்த சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி ஓடி வந்திருக்கிறோம். தேவனாகிய ஆண்டவரே, மரித்தோரை உம்முடைய சத்தம் கேட்கும் மரித்தோர் உயிரோடு எழுப்பினீரே, அவ்விதமாகவே அப்படிப்பட்ட சத்தத்தை தான் நாங்கள் கேட்கும்படி வந்திருக்கிறோம். பேசுகிற தெய்வம் நீங்க தான் தகப்பனே. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அடியார்களாக இருக்கிற நாங்கள் கேட்கிறோம். கேட்கிற சத்தியத்தின்படி அது கேட்கிற சத்தியம் ஜனங்களை உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமைப்படுவீராக. தேவ கருத்தில் அர்ப்பணித்து ஆழ்த்தி பெருமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வார்த்தையின் ரகசியங்கள், ஆழங்கள், மறைபொருள், புதைபொருள், வெளிப்படாத எல்லா காரியமும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற தெய்வம் நீங்க வெளிப்படுத்தி பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கைதட்டி நாம் பாடுவோம். ஒரு பாடல், காலையில் பாடின பாட்டை எல்லாரும் பாடலாமா? மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையில் சொல்வேன். மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையில் சொல்வேன். அந்த மங்களம் காணிகைக்குள் எப்போ சேருவேன். அந்த மங்களம் காணிகைக்குள் எப்போ சேருவேன். பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த கொண்டாமே. பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த கொண்டாமே. அங்கே ஆடுவோரும் ஆடுவோரும் ஓட ஓடியே. அங்கே ஆடுவோரும் ஆடுவோரும் ஓட ஓடியே. முத்துமய மாயிலங்கும் பட்டணமாது. முத்துமய மாயிலங்கும் பட்டணமாது. நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணம் அது. நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணம்
பட்டணமது நாம் எல்லாம் நாடுகின்ற பட்டணமது நமது நாதரேசு வீட்டிருக்கும் பட்டணமது நமது நாதரேசு வீட்டிருக்கும் பட்டணமது மாட்சிமிகும் மோட்சநகர் மகிமையும் சொல்வேன் மாட்சிமிகும் மோட்சநகர் மகிமையும் சொல்வேன் அந்த மங்களம் மாளிகைக்குள் எப்போ சேருவேன் அந்த மங்களம் மாளிகைக்குள் எப்போ சேருவேன். அல்லேலூயா அல்லேலூயா. மோட்சத்தை குறித்த ஒரு பாடல் பக்தன் இப்படி எழுதி பாடிட்டார். ஆனா மோட்சத்தை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் மோட்சத்தினுடைய மகிமை. நான் போய் இயேசு சொன்னாரே, நான் போய் உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு. Praise the Lord. நம்ம எல்லாரும் இப்போ கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உலகத்துல நமக்கு நிரந்தரமான வீடே கிடையாது. இல்லை பாஸ்டர், நான் சொல்லியா நானே சொத்து வாங்கியிருக்கேன், சுகம் வாங்கியிருக்கேன், நிறைய லேண்டு வாங்கியிருக்கேன், நிறைய கார் பங்களா எல்லாமே என் பேர்ல தான் இருக்கு. உண்மைதான். ஏசுநாதர் சீட்டு போட்டாருன்னா, நீ ஏன்ட வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? சொத்து சுகத்தில் அழைத்து போக முடியுமா? ஒரு காசு கூட வராது. ஏன்னா ஒரு பைசா கூட உங்களோடு கூட வரவே வராது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனபடினால இந்த நான் பார்க்கிற இந்த உலகம் எல்லாம் எதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது? கடைசி நாட்களில் இந்த வானமும் பூமியும் வெந்து உருகிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகள் எல்லாமே அழிவுக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அழிந்து போகக்கூடிய ஒன்று. இதன் மேல நம்ம நம்பிக்கை வைக்காம நாம போய் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்துக்காக ஏங்கி என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தத்தை நோக்கி தேவ பிள்ளைகள் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அங்க போய் தான் நித்தியமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகமெல்லாம் என்ன சஞ்சலமும் வேதனையும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. சங்கீதம் 90 சொல்லுது. 90ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் அது 80 வருஷமாக இருந்தாலும் அது மேன்மையானது. வருத்தமும் சஞ்சலமும் வருத்தமும் சஞ்சலமும். நம்ம நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வருத்தம் இருக்கலாம். என்னடா அப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு, அல்லது என்னடா அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தையை விட கேவலமான ஒரு நிலைமைக்குள்ள போய்விடும். இருந்த தாப்ப தாய்ங்கிற ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே போய்விடும். யோசித்து பாருங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தலத்தை நோக்கி விரைந்து போய்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் அங்கெல்லாம் இப்படிப்பட்ட கஷ்டம், இந்த சின்ன குழந்தை மாதிரி பேசுறது இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அங்க இருக்கிறவங்க எப்படி இருக்கும், அங்க இருக்கிறவர் எப்படி இருப்பாரோ அப்பண்ணமாகவே நாமும் இருப்போம். ஏன்னா இங்க இருக்கிறவர் யார்? அவர்தான் நம்மை அழைத்த தேவன், நம்மை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மை அழைத்தார். ஆமென். அழைத்தவர் தான் அங்கதான் இருக்கிறார். அங்கதான் இருக்கிறார். நீ எங்க வந்து அவர் எப்படி இருக்கிறார் அப்படியே நம்மையும் அங்கே வைத்திருப்பார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரலோகத்தின் அனுபவத்தை வர்ணிக்க நாவுகள் போதா. ஆகவே இந்த சூழ்நிலையில் பரலோகத்துக்கு சீக்கிரமா போறவங்க எல்லாம் பாக்கியவான்கள். ஆமென். ஹalleluya. சரி,
தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து போவோம். எழுந்திரு எழுந்திரு என்று சொன்ன உடனே ஏசாயா 52 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. காலையில் அதைத்தான் ஆவியானவர் தெளிவுபடுத்தி அழகாக பேசினார். பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்து 38 வருஷமா படுத்து கிடந்த ஒருவனை இயேசு தேடி வந்து என்ன செய்தார்? சுகமா 38 வருஷமா ஒரே இடத்துல ஒரு மனுஷன் படுத்து இருந்தா அவன் பாடியெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? பயங்கரமான தூசி அழுக்கு, தட்டி விடுறது கூட அவனுக்கு ஆள் இல்லை. அவனை இங்க கொண்டு வந்து விடுறதுக்கு, குளத்துக்குள்ள கொண்டு வந்து விடுறதுக்கும் ஆள் இல்லை. ஆனா அதே நேரத்துல அந்த குளத்தினுடைய பெயர் என்னன்னா இரக்கத்தின் வீடு. அதுவும் இரக்கம் காட்ட மாட்டாங்க. இவன் என்னதான் செய்வான்? எங்கே போவான்? இரக்கத்தின் வீடு, எனக்கு கொஞ்சமாவது இரக்கம் செய். மனசே இல்லாத, இரக்கம் காட்ட முடியாத குளம் பெதஸ்தா. ஆமென். அது கூட இரக்கம் செய்யல. 38 வருஷமா கிடக்கிறானே, அவனுக்கு கொஞ்சமாவது இரக்கம் செய்வான். அடுத்தவன் இறங்குறதுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்? ஒரு அலையை அடிச்சு இழுத்துக்குள்ள வந்து போட்டுக்கலாம். அந்த ஒரு இரக்கம் கூட என்ன செய்யலாம்? இல்லை. உலகம் இரக்கம் காட்டாம இருக்கலாம். ஆனா கர்த்தரோ உண்மையில் மனது உருகி உன் மேல இறங்கி உன்னை விடுதலை செய்வான். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனையில் சிக்கி வேதனையை தவித்துக் கொண்டிருந்தாலும் உன்னை தேடி வந்து உன்னை விடுதலை செய்வார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை, போராட்டம் எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். ஆகவே அதுல சோர்ந்து போக வேண்டாம். நாம் எழும்ப வேண்டியது தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். ஆமென். அடுத்தபடியாக நாம் எழுந்திருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, தூசி நம்மகிட்ட இருக்கக்கூடாது. 2வது காரியத்தை அந்த வாசிப்போம். யோவான் 15:9 அதையும் தியானம் செய்தோம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நீங்களும் என்ன செய்ய? நிலைத்திருங்கள். ஒரு மனுஷன் தூசியை உதறி விட்டு எழுந்திருக்கணும், அல்லது இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பிறவி சப்பானி மாதிரி உட்கார்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னா அர்த்தம் என்ன? அப்படின்னா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, ஹலோ, என்னைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டோமோ, இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ, அப்படியே அதே நிலைமையிலே இந்த 38 வருஷமா இருக்கவே கூடாது. சப்பானி மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி தேவை. அந்த வளர்ச்சி இல்லாதவங்க பரலோகத்துக்கு போகிறது அரிதான ஒரு காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, போக முடியும் நினைக்கிறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த பிறந்த குழந்தை ஒரு புதுசா ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் ஆண் குழந்தை பிறந்த உடனே உங்க பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டு எங்களை மாதிரி தாத்தா மார்கள்லாம் சொல்லுவோம், எனக்கு ஒரு அருமையான பேரன் வந்துட்டான், கர்த்தர் தந்துட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யோசித்து பாருங்க. அந்த பிறந்த குழந்தை 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 1 வருஷமே ஆச்சு. பெட்டிலே இருந்தா எப்படி இருக்கு? பிறந்த குழந்தை அப்படியே எப்படி பிறந்த குழந்தையா இருந்துச்சோ, ஒரு சிறு துளி கூட வளர்ச்சி இல்லாம அப்படியே இருந்தா எப்படி இருக்கும் பெற்றவங்களுக்கு? இப்ப சொல்லுங்க. சந்தோஷமே இருக்காது. அந்த குழந்தை குறித்த ஒரு கவலை வந்துவிடும், ஒரு வேதனை வந்துவிடும். உண்மைதானம்மா? யோசித்து பாருங்க. இதே மாதிரி தான் நீ பிறவி சப்பானியை போல ரட்சிக்கப்பட்டு அப்படியே உட்கார்ந்துட்டா, ரட்சிக்கப்பட்டா போதும், நான் பரலோகம் போயிருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. ஆமென்.
ஆமென், ஆமென். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி தேவை. அந்த வளர்ச்சி எல்லாரும் பெற்றுக்கொள்வதற்கு தான் பரிசுத்தத்தை நோக்கி என்ன செய்யணும்? பயணம் போய்கொண்டே இருக்கணும், போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டு வேலை வருகிற பாதையில பல துன்பம் வரும், நெருக்கம் வரும், கஷ்டம் வரும், பாடு வரும், உபத்திரவம் வரும், நிந்த வரும், அவமானம் வரும், என்னென்ன வரணுமோ அத்தனை வரும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சகிக்க வேண்டும், சகிக்க வேண்டும். அந்த சகிப்புத்தன்மை தான் நமக்கு கொடுக்கிறதுன்னா கிறிஸ்துவின் அன்பு தான் நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். சரி, அடுத்தது இரண்டாவது ஒரு காரியம் இப்பொழுது நம்ம தியானம் செய்ய போகிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20 24 உள்ள வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20 24 உள்ள வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க வேண்டும். அழைப்பில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். கீழே வாசிங்க. அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனத்தை நல்லா தெளிவா படிச்சு நல்ல காது கொடுத்து கவனமா கேட்டுடுங்க. மனுஷருக்கு அடிமை ஆகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பதாக, நம்முடைய கர்த்தருக்கு முன்பதாக நிலைத்திருக்க கடவர்கள். ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், தூசியை உதறி விட்டு எழும்பணும் அப்படின்னா நமக்கு ஒரு காரியம் தேவைப்படுகிறது. முதல்ல கிறிஸ்துவின் அன்பு தேவைப்படுது. ஆமென். இரண்டாவது தேவைப்படக்கூடிய காரியம் அழைப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அழைப்பு. சரி, எனக்கு என்ன அழைப்பு? என்னுடைய அழைப்பு இப்படி ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று இருந்ததுனால கர்த்தர் என்னை இங்க கொண்டு என்ன பண்ணி இருக்கிறார்? நிறுத்தி வச்சிருக்கிறார். நான் கேட்கிறேன், இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன அழைப்பு? உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன அழைப்பு? What is your answer? பதில் சொல்லுங்க. என்ன அழைப்பு? ஜெபிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்களா? அல்லது ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது சுவிசேஷகனாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது தீர்க்கதரிசியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது போதகனாய், மெய்ப்பனாய், சுவிசேஷகனாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய அழைப்பு என்ன? அழைப்பு ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா. இதுல எதை இல்லைங்க, எனக்கு ஊழியத்துக்கு கொடுக்கறது தான் அழைப்பு அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் கரங்களை உயர்த்து. யாராவது அது ஒரு அழைப்பு இருக்குங்க. ஜெபிக்கிறது ஒரு ஊழியம். ஜெபத்திலே சில, நான் சென்னை சமீபத்தில் ஒரு கூட்டத்திற்கு போயிருந்த பொழுது அங்கே ஒரு போதகர் வந்திருந்தார். அவர் சொன்னார், எழுந்திருந்து மைக்கு முன்னாடி நின்று சொன்னார், நான் இங்கே வந்து என்னை ஒரு மணி நேரம் உட்கார வச்சுட்டேன். நான் எப்போவுமே முழங்காலே நின்று
ஜெபிக்கிறவன், என்னை இப்படி பண்ணிவிட்டீங்களே, உட்கார வச்சுட்டீங்களே, நான் ஜெபத்திலே இருந்து நேரடியாக வந்து பிரசங்கத்துக்கு தான் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொன்னான். எனக்கு கொஞ்சம் அது வருத்தமாகவே தோன்றியது. ஏன், ஒருவேளை அவரை இன்னொரு கூட ஒரு மணி நேரம் விட்டிருந்து அந்த கூட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்வதற்கு சித்தம் கொண்டு தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்படுமானால் அது எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. அதை நினைச்சு தான் மனசு அப்படியே கொஞ்சம் நொந்து போயிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோசித்து பாருங்க. அழைப்பு ஜெப ஊழி, ஜெபிப்பதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா, அல்லது கொடுப்பதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோமா, அல்லது சமூக சேவை செய்வதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய அழைப்பு என்ன? நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதற்காகவே ஆண்டவரால் நான் என்ன செய்தேன்? பிடிக்கப்பட்டிருக்கிறேன். தெரியுமா? அதுதான் என்ன பிடிச்சாரு. என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் என்னை பிடித்தார். ஆமென். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவ சித்தம் செய்வதற்காகவே கர்த்தர் என்னை அழைத்தார், பிடித்துக் கொண்டார். இப்போ இன்று வரைக்கும் தேவ சித்தம் என்னில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி உங்களால சொல்ல முடியுமா? சொல்லணும். உங்களுடைய அழைப்பு என்ன? நீங்க கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். என்ன ரட்சிக்கப்பட்ட வச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் நான் மனம் திரும்பிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன். அப்ப இந்த ரட்சிப்பை ஏன் கொடுத்தீங்க? எதற்காக தந்தீங்க? நான் என்ன செய்யணும் இந்த ரட்சிப்பை வைத்து? நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட என்ன பண்ணணும்? இந்த ரட்சிப்பை நீங்க கொடுத்துட்டீங்களே, நான் இதை வச்சு நான் என்ன செய்யணும்? என்னைக்காவது கேட்டீங்களா? சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணிட்டீங்க என்னைய, ஆனா இந்த அபிஷேகத்தை வச்சு நான் என்ன செய்யணும்? என்னைக்காவது கேட்டோமா? கேட்கணும். இனிமேலாவது உங்களுடைய ஜெபத்தை என்ன செய்யுங்க, மாற்றி ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நாம் எல்லாரும் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆனா இன்னைக்கு என்னைய கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? யாராவது காலையில எந்திரிச்சு இப்படி ஒரு ஜெபத்தை கேட்டு செய்திருக்கீங்களா? சொல்லுங்க. நம்முடைய அழைப்பு அப்பதாங்க நிறைவேறும். நம்முடைய அழைப்பு அப்பதான் உறுதிப்படும். ஆண்டவரே, இந்த ஜீவனை தந்திருக்கிறீர். இன்று நேற்று இரவில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை இந்த காலை நீர் காண செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இந்த நாள்ல நான் ஜீவனோடு இருக்கிறது உங்க கிருபை. என் ஜீவனை என் சரீரத்தில் வைத்திருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும்? கேட்டிருக்கிறோமா? ஜெபத்துல யாராவது கேட்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல இருந்து இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். நம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும். இதற்கு தாங்கள் தேவ சித்தம் செய்வதற்கு தான் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம், ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம் என்று நீங்க ரொம்பவும் யோசிக்க கூடாது. நான் ஆவிக்குரியவன் என்று மாறுதட்டுவதற்கல்ல, அழைப்பை உணர்ந்து தேவ சித்தம் செய்வதே அனுதினமும் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது.
ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது அங்க என்ன நடக்கும் தெரியுமா? இன்னைக்கு நீ போய் நீ என்ன செய்யணும்? நீ போய் சந்திச்சு என்னை பற்றி இன்னைக்கு நீ சொல்ற, அவன் உடனே சொல்ல, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் சொல்லுவாருங்க. யாராவது காத்திருக்கிறோமா? இந்த சூழ்நிலையில அழைப்பை தெரிந்து ஆண்டவர் சொல்லுகிற, ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற தேவ சித்தம் அறிந்து நம்ம ஒவ்வொரு நாளும் செயல்படுகிற கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இல்லாட்டி கிறிஸ்தவங்களை எல்லாம் கிறிஸ்தவங்க தான், 40 வருஷம் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு 73 வயதுன்னா 73 வயது கிறிஸ்தவன். இந்த கிறிஸ்தவனால என்ன பயன்? ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. 73 வயதுல என்னையா பண்ண? 73 வயதாய் போச்ச, 73 ஆத்மாவினை ஆதாயம் பண்ணாயா? அது தேவ சித்தம் இல்லையோ? நம்மை குறித்த தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அழைப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய அழைப்பில் என்ன செய்ய? நிலைத்திருங்கள். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமாயினேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமாயினேவே, அழைத்தீரே. அழைப்பேன் நிலைத்து. 2 யோவான் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உபதேசம் ரொம்ப முக்கியங்க. ஒரு மனுஷன் எழுந்து பிரகாசிக்கப்பட வேண்டுமே ஆனால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்ப வல்லமை உள்ள இல்லாததுனால தான் எழும்ப முடியல. வல்லமை என்று சொல்லும் பொழுது தேவ பலன் வேணும். அந்த தேவன் பலன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த வல்லமை நம்மை பலப்படுத்தி எழுந்து நிற்க வைக்கும். ஆமென். ஆமென். அன்பில் நிலைத்திருக்க வைக்கும், அழைப்பில் நிலைத்திருக்க வைக்கும், உபதேசத்தில் நிலைத்திருக்க வைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 3 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் ரொட்டீனா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு முழுமையாக தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நங்க பரிசுத்தாவி அப்படின்னு சொல்றீங்களா? அது இல்லாம நமக்குள்ள ஜீவனே இல்லை. ஆமென். நம்ம சுவாசம் என்னது? நம்ம சுவாசம் என்னதுங்க? அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். ஆமா, வேதம் சொல்லுகிறது,
நாசியில் என்ன சுவாசம் ஊதுனாரு? ஜீவ சுவாசம். அப்போ நம்ம ஜீவனோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிரியைகள் தான் ஜீவ சுவாசம். அந்த சுவாசம் தான் நமக்குள்ளிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கிரியைகள் தான் நம்மளை செயல்பட வைக்கிறது. அல்லேலூயா. அழைப்பில் நிலைத்திருக்க வைக்கிறது. அப்போ நமக்கு இந்த ஊழியத்துல, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த உலகத்துல நல்ல ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும், தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அன்றாடம் தேவை. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்துங்க. உங்களுக்கு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும்னா உங்களுக்கு அன்றாடம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. சொல்லுங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து. என்ன சொன்னீங்களா? சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? சரி. அப்போ அனுதினமும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஒரு தேவனுடைய பிள்ளை நடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கணும். அவர் நம்மளை வழி நடத்தணும். அவர் நமக்குள்ள இருக்கணும், நாம் அவருக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு தொடர்புல இருக்கிறோமோ அந்த தொடர்பு தான் நம்மை அழைப்பில் முற்றும் என்ன செய்யும்? அப்படியே வழி நடத்தி கொண்டு போய் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை மாற விடவே விடாது. அல்லேலூயா. வழி தவறுவதற்கு சான்ஸே இல்லை. யோசித்து பாருங்க. அப்போ வழி தவறி போகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வழி தவறி சில ஆத்மா போகுது, தப்பி போகுது, சோர்ந்து போகுது, சோர்வு வரும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா சோர்வை யார் கொண்டு வருவோம்? ஆமா, பிசாசானவன் சும்மா இருக்கவே மாட்டான். உலகத்தை சுத்தி சுத்தி வருகிறவன் கண்டிப்பா என்ன செய்வான்? நல்ல முத்துன விசுவாசியவே தட்டி பார்ப்பான். எப்படி போகுது பேசலாம், என்ன எப்படி இருக்க, சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்பாலே போ அல்லேலூயா அப்படி சொல்லிடணும். என்ன வந்து சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கறது எங்க எஜமான், எங்க அப்பா தான் கேட்கணும், நீ கேட்க கூடாது. அல்லேலூயா. அவனுக்கு நம்ம பக்கத்துல வர இடமே தரக்கூடாது. பக்கத்துல வரக்கூடாது. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்குள் அக்கினி எரிந்து கொண்டே இருந்தால் அவன் தலையில அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், கிட்டத்துல போகக்கூடாது. அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்பி என்ன செய்ய வேண்டும்? அக்னியா நம்ம மாறணும். அல்லேலூயா. 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 அழைப்பை சின்னாபின்னமாக்க அவன் முயற்சி பண்ணுவான். கர்த்தரோ அழைப்புல நம்ம உறுதியா நிற்கிறதற்கு நம்மை அன்றாடம் பலப்படுத்த கண்ணு கருத்துமாய் இருப்பார். உங்களை நினைவாய் இருப்பார். ஆமென். உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பார். என் பிள்ளை இன்னைக்கு என்ன செய்யணும்? பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையால் நம்மை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 40 கடைசி வசனம் அங்கே என்ன சொல்லுகிறது? கர்த்தரோ சொல்லுங்களேன், நானோ சிறுமையும் நெடுமையுமானவர், கர்த்தரோ என்னே நினைவாய் இருக்கிறார். எதற்கு நினைவாய் இருக்கிறார்? எதற்கு நினைவாய் இருக்கிறார்னா என் பிள்ளை இன்னைக்கு நான் அவனை என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வந்தால்தான் நீ உறுதியாய் அழைப்பிலே நிற்க முடியும், தேவனுடைய அன்பிலே நிலைக்க முடியும், கிறிஸ்துவில் உறுதியாய் நிற்க முடியும். இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொஞ்சம் விலகுனீங்கன்னா, விலகியாச்சு அப்படின்னா நம்மளால தடுமாற்றங்கள், ஆவிக்குரிய தடுமாற்றங்கள், வீழ்ச்சி அல்லது சறுக்குதல், வழுக்குதல் எல்லாமே வந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
அதனால தான் சொல்லுது, நீ பெற்ற அபிஷேகத்தை என்ன செய்? காத்துக்கொள். ஆமென். நீ பெற்ற அபிஷேகத்தை நீ காத்துக்கொள். ஆதர் இப்படி பாடினா, காத்துக்கொள் காத்துக்கொள். கை கட்டி பாடுவோம். பெற்று கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், நீ காத்துக்கொள் காத்துக்கொள். பெற்று கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். மேல கண்ணு போச்சின்னா போச்சியாவோ அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சின்னா அம்போகாமோ அபிஷேகம். ஒரு மேல கண்ணு போச்சின்னா போச்சியாவோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சின்னா அம்போகாமோ அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள். பெற்று கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், நீ காத்துக்கொள் காத்துக்கொள். பெற்று கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம அழைப்பு ரொம்ப முக்கியம். அழைப்பை என்ன செய்யணும்? காத்து நிலைத்திருந்தா தான் காத்துக்கொள்ள முடியும். ஆமென். அழைப்பில் உறுதியாய் நின்று தேவனோடு உள்ள ஒரு உறவு இருந்தா தான் அழைப்புல நிலைச்சிருக்க முடியும். இல்லாவிட்டால் இல்ல. தேவனுடைய அன்புல அன்பரோடு உள்ள ஒரு உறவுல இருந்தா மட்டும் நாம கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபதேசத்தில் என்ன செய்யணும்? அடுத்தது உபதேசத்தில் என்ன செய்யணுமா? உபதேசம் என்ன? உபதேசம் சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். சரியான சத்தியத்தை எழுதி என் உபதேசத்தில் என்ன செய்யுங்க அப்படிதான் சொன்னார். ஆமென். உபதேசம் ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவை மையப்படுத்தி பேசாத உபதேசம் உபதேசம் உண்மையான உபதேசம் அல்ல. தெளிவா இருக்கணும் நம்ம கிறிஸ்தவங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க போனாலும் சரி, இயேசுவை மையப்படுத்தி பேசப்படாத சத்தியம் எல்லாம் உண்மையான சத்தியம் அல்ல. ஹல்லேலூயா. அப்ப அதனால டாக்டரின் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்துல கிறிஸ்துவின் உபதேசம் என்ன? ஹலோ, கிறிஸ்துவின் உபதேசம் என்ன? முதல்ல ஒரு காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புங்கள். அதுக்காக பிரசங்கம் பண்ணார். ஹல்லேலூயா. நீ மனம் திரும்பணும். மனம் திரும்புவதற்கு உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டாரு. என்னத்த கேட்டாரு? சொல்லுங்களேன். இருதயத்தை எனக்கு கொடுத்துரு. அப்படியா? அப்ப என்ன பண்ணுவீங்க? இருதயத்தை கேட்டா என்ன செய்வீங்க? நல்ல கூர்மையா கத்தி எடுத்து வந்து அப்படியே குத்தி அப்படியே இருதயத்தை மட்டும் எடுத்துருந்தாங்க ஜீசஸ். பிடிங்க. அதல்ல, இருதயத்துல என்ன செய்யணும்? இடத்தை மட்டும் கொடுங்க. அந்த 3/4 அவுன்ஸ் இருதயத்துல நீங்க வாங்க. ஏசப்பா, இதுல பிசாசு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது? உட்கார்ந்துடக்கூடாது. அல்லது மாம்சத்தின் கிரியைகள் உள்ள வந்து குடி வந்துடக்கூடாது. நீங்க உள்ள வந்து என்ன செய்யுங்க? குடியிருங்க அப்படின்னு சொல்லி இடத்தை கொடுத்தா அவர் நமக்கு என்ன செய்வார்? உள்ள உட்கார்ந்து இடத்தை மட்டும் கொடுக்குறவர் இல்ல, பெரிய சிங்காசனத்தையும் போடுங்க. அதில் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன செய்வார்? உபதேசம் பண்ணுவார். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன உபதேசம் பண்ணுவார்? மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே பாருங்க. ஆவியிலே எளிமை உள்ளவன். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பெரிய ஆவிக்குரியவன் சொல்லி மார்த்தட்ட மாட்டான்.
ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப சிம்பிளா அவங்கள அடையாளமே கண்டுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனா முகம் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப எந்த இடத்துல போனாலும் ஒரு ஓரமா ஒதுங்கி உட்கார்ந்துக்குவாங்க, கடைசியில் உட்காருவாங்க. அல்லது இந்த முன்னாடி இடங்களுக்கெல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, உட்காரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆவியில் எளிமை, அவங்களுடைய நடை உடை எல்லாமே எளிமையா தான், ரொம்ப சிம்பிளா இருக்கும். நாம இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? நாம இன்னைக்கு நட உடை எல்லாமே ஆவியிலே, அதாவது அதுக்காக வேண்டி இங்க வருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிச்சான ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அதெல்லாம் கர்த்தர் தந்தது, அனுபவிங்க. ஆனா என்னைய பாரு, ஏன் அழக பாரு அப்படின்னு சொல்லி இந்த அந்த மிடுக்கா ஓடு போவாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க. அதுதான் அது வந்து ஆவிக்குரிய எளிமை இல்லை. மற்றவங்களுடைய சந்தோஷத்தை என்ன செஞ்சிடும்? கெடுத்து விடும். அவங்க சந்தோஷம் போச்சுன்னா நம்ம சந்தோஷமும் முடிஞ்சு போகும். ஆகவே எல்லா விதத்திலும் ஆவியில எளிமை உள்ளவர்கள் சொல்லுங்க, பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும்? இனிமையாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப இனிப்பா இருக்கணும். மற்றவங்க கேட்கிறதற்கு ஃபாதர் இப்படி ஒரு பாட்டு பாடினார், என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். நம்ம பேசுற பேச்செல்லாம் பிறர் காயம் ஆற்றுதா, காயப்படுத்துதா? சொல்லுங்களேன் ஏம்மா, ஐயா சொல்லுங்களேன். பிறர் காயம் என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை. ஐயா கொண்டு வரீங்களா? கொண்டு வரலையா? பிறர் காயம் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஆற்றப்பட வேண்டும். அப்படி இல்ல, காயப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே ஓடிக்கு. ஊசியை உதறி விட்டுட்டு எந்திரிச்சு ஓட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது நல்ல கவனி. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். சீக்கிரம். எபிரேயர் 13:1. சகோதர சிநேகம், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுளே. ஹலோ, அவன் துரோகம் பண்ணாலும் சரி, உன்னைய எப்ப பார்த்தாலும் சரி, திட்டினாலும் சரி, சகோதர சிநேகத்துல ஒரு தேவ பிள்ளை, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பதான் தூசியை உதறி விட்டுட்டு எழும்பி ஓட முடியும். என்னங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்க. அவங்க அப்படி பேசுனாங்க, எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணாங்க, அது எப்படிங்க பாஸ்டர் எல்லாம் சாத்திய கூறுதானா? இத பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், நல்ல கவனமா கேட்டுடுங்க. நல்ல கிறிஸ்தவங்களுக்கு சூடு சொரணை மானம் ரோசம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ஒண்ணுமே
இப்பதான் சொல்றேன், நீங்க வேதத்துல அன்பில் ஏன் நிலைத்திருக்கணும் அப்படின்னா, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகிப்பு தன்மை வேண்டும். சரி, நம்ம சகோதரன் தான், போகட்டும், மன்னிப்போம், மறப்போம் என்று என்ன செய்யக்கூடாது. அதை வித்தியாசப்படுத்தி பேசிடக்கூடாது. அன்புல அன்பை கொட்டிட்டு என்ன செய்யணும்? கிறிஸ்துவில் நாம் தெளிவாக உட்கார்ந்து சகோதர சிநேகிதத்தில் நிலைத்திருக்கும் பொழுது எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹலோ, எழும்பி பிரகாசிக்க முடியுமா? எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அடுத்தது என்னன்னா, வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. இது நம்ம அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்க தப்பி பிழைக்க மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணி, இடைவிடாமல், கேப்பே இருக்க கூடாது. யாருக்கு கேப் இருக்க கூடாது? உங்களுக்கு இல்ல, உங்க வேலைக்கு இல்ல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லல. நல்லா நிம்மதியா என்ன செய்யலாம்? தூங்கலாம். நிம்மதியா என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சாப்பிடாம உட்காந்து தூங்கணும்னு சொல்லி வேதம் சொல்லல. உங்க உடம்பையே என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமா. அதே நேரத்துல அப்ப இடைவிடாமல் ஜெபம்னு சொல்லியிருக்க, அது எப்படி அப்படின்னா, நல்ல கவனிங்க. ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஜெபம் பண்றீங்கன்னு வைங்க, அதுல பிசாசு உள்ள வந்து உட்கார்ந்துராதபடி, உங்க ஜெபத்துக்கு தடை வரக்கூடாதபடிக்கு நீங்க என்ன செய்யணும்? விழிப்பாய் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்றுதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே டைமை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு, இன்னைக்கு ரொம்ப அவசரமா ஒரு இடத்துக்கு என்ன செய்யணும்? வெளியில போக வேண்டியிருக்கு, அதனால இன்னைக்கு மட்டும் ஒரு 1/2 மணி நேரம், ஏசப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க, 1/2 மணி நேரம் நான் என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரத்தை உங்க வேலைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த அடுத்த நாள் நீங்க ஜெபிக்க போனீங்கன்னா அந்த 1/2 மணி நேரத்துக்கு மேல உங்களால ஜெபிக்கவே முடியாது. நான் அனுபவிச்சிருக்கிறேன், அதனால தான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால ஜெபத்தில் உறுதி வேண்டும், ஜெபத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். ஜெபம் எந்த டைம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோமோ அந்த டைமை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுல வந்து கேப் வந்துடவே கூடாது. அல்லேலூயா. அப்ப இப்படி இருக்கிறவங்க தான் தூசியை உதறிவிட்டு, சொல்லுங்க, தூசியை உதறிவிட்டு எழும்ப முடியும். எழும்பு எழும்பு சீயோனே. இப்படிப்பட்டவர்களுக்கு தான், ஜெபத்தில் உறுதியா இருப்பவர்களுக்கு தான் வல்லமை கிடைக்கும், அபிஷேகம் கிடைக்கும். தேவ சமூகத்துல காத்திருக்கிறவர்களோ, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? ஓடினாலும் இழப்பு வராது, நடந்தாலும் சோர்வு வரவே வராது. செட்டைகள் அடித்து, அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அபிஷேகம் தான் கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு பலம் வாய்ந்த ஒரு உன்னதமான ஒரு பரிசுத்த ஆவியின் நிறைவை நமக்கு கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகவே எழுந்திருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய உன்னதமான பலன் ஒவ்வொரு நொடியும் நம்ம எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தேவை. ஆமென். ஆனபடினால இப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா,
நாம் தேவனோடு என்ன செய்யணும்? அன்பில் நிலைத்திருக்கணும், அழைப்பில் நிலைத்திருக்கணும், இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும், கர்த்தருக்குள் குமாரனில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். இன்னும் சொல்லப்போறாதா என்னமா? சகோதர சிநேகிதத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும், ஜெபத்தில் நிலைத்திருக்கணும். அடுத்தது விசுவாசத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். கொலோசையர் 4:2. கொலோசையர் வாசிங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. முடிக்கிறேன். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களே ஆகில் அப்படியே ஆகும். எப்படி ஆகும்? உன்னால எழுந்திருக்க, தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்க முடியும். ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். அப்படியே ஆக கடவுது. இத்தனை காரியத்தில் நிலைத்திருந்தா எழும்பு, நம்ம எழும்பி நின்னா போதும், வல்லமை நமக்குள்ளே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை நமக்குள்ளே வந்தா இருளில் வாழுகிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். ஏசாயா 2:5 நினைக்கிறேன், படிங்க. யாக்கோபின் வம்சத்தாரே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. வாசிங்க சத்தமா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். இந்த ரட்சிப்பு கடைசியில் வந்து பரிபூர்ணப்படும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிப்பில் நிலைத்திருங்க, உபதேசத்தில் நிலைத்திருங்க, கிறிஸ்துவின் அன்பில நிலைத்திருங்க, தேவனுடைய கிருபையில நிலைத்திருங்க, சத்தியத்துல நிலைத்திருங்க. எல்லாவற்றுக்கும் மேலா வாசிமா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களா? இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த வெளிச்சத்துல தான் ரட்சிப்பு இருக்கு. ஆமென், ஆமென். ஆகவே இந்த ரட்சிப்பு பரிபூரணப்பட்டாதான் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அந்த அபிஷேகம் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம அழைப்புல நிலைத்திருக்க, கிறிஸ்துவின் அன்பில நிலைத்திருக்க, உபதேசத்தில் நிலைத்திருக்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்க, சகோதர சிநேகிதத்தில் நிலைத்திருக்க நம்மை என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. அதனால தான் சொல்றார், எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கேட்டுக்கொண்ட சத்தியத்தின்படி இயேசுப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய உபதேசம் எங்களுக்கு தேவை. தயவு செய்து என் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். ஒவ்வொரு நாளும் உம்மோடு உள்ள ஒரு உறவு வலு பெற்றுக் கொண்டே இருக்கணும், உறுதியாய் இருந்து கொண்டே இருக்கணும். பரிசுத்தாவின் விசேஷித்த அபிஷேகம் வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை. சகோதர சிநேகிதத்தில் நிலைத்திருக்க, அழைப்பில் நிலைத்திருக்க ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை. இயேசுவே, உம்மோடு உறவு வளர்த்துக் கொள்வதற்கு உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை. தகப்பனே,
விசுவாசத்தில் உறுதியாக இருக்க, ஜெபத்தில் உறுதியாக இருக்க ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை, உதவி செய்யுங்க. அப்படி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாய் மாற்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபிஷேகித்து வழி நடக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து அனுப்புங்கள். பெருமையாக இந்த நாள் ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை எல்லாம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ பரிசுத்த ஆவியானவர் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தயவு செய்து ஒரு பிள்ளைகள் பெருமையை அனுப்பவே வேண்டாம், எவரேனும் பெருமையா போகக்கூடாது. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு உண்மை ரொம்ப எதிர்பார்த்து நாளைக்கு எனக்கு ஏராளமா தேவைப்படுது என்று சொல்லி காத்திருக்கிறாங்க. அவங்களை எதிர்பார்த்து வந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு இந்த காரியத்தை நீ இன்றைக்கே கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புங்க. பெருமை அனுப்பவே வேண்டாம். ஆசீர்வாதமாக இருக்க மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம்.